இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த தந்திரா என்னும் அற்புதமான வாழ்வியல். தந்திரா என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏதோ செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாலியல் டாக்டர்கள் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய பப்ளிசிட்டியில் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மாதிரி ஒரு பாலியல் கல்வி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அது வரல நண்பர்களே. சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு செல்வதற்கு ஒரு அற்புதமான என்லைட்மெண்ட் செல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி என்பதை நான் கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆன்லைனில் கிளாஸஸ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இப்பொழுது வஜ்ரோலி முத்திரை என்ற ஒரு செய்தியை, வஜ்ரோலி முத்திரை, வஜ்ரோலி தேகம், வஜ்ரோலி கிரியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை நான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் நண்பர்களே. யாரும் பேச முடியாத, பேச துணியாத ஒரு விஷயம். ஏனென்று கேட்டீர்கள், உலகத்தில் ஈஸியா தியானம் கிரியா ஏதோ ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போயிடலாம். தாம்பத்தியத்தை பத்தியோ செக்ஸை பத்தியோ பேசினா ஏதோ ஒரு நாம பேசுவது ஸ்பிரிச்சுவல் புனிதம், ஒரு ஒரு உயர்ந்த ஒரு மனிதன், நாம் இந்த உலகத்தில் பிறவி எடுத்த மனிதன் எதன் மூலியமா வந்தோமோ அதன் மூலியமாக ஞானமடையலாம் என்ற செய்தியை ஓஷோ சொல்லிக் கொண்டிருந்தார். அதைத்தான் பல வகையான டெக்னிக்காக என்று கேட்டால் வாஸ்தானியர் வந்து எழுதியிருக்கின்ற காமசூத்திரத்தில் முழுவதுமாக அவர் வந்து செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கே போகவில்லை, ஒரு பாலியல் முறைகள் தான் வந்து நம்ம அந்த சப்ஜெக்டுக்கே போகல நண்பர்களே. நான் பேசியிருப்பது புனித லவ், புனித காமம், புனித ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி தான் பேசுகின்றோம். ஒரு மனிதன் எப்படி என்லைட்மெண்ட் அடைவது, ஒரு ஞான நிலை அடைவதற்கு எல்லோரும் ஆதி அந்த முதல் சிவன் பார்வதி முதல் இன்று முதல் இருக்கக்கூடிய அனைத்து ஞோனிகளும் யோகிகளும் அந்த தாம்பத்தியத்தில் முழுகி வரும்போது தான் நம்ம ஞானம் அடைகின்றார் என்ற செய்தி தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மகாபாரதம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. மகாபாரதம் வந்து தூர்தர்ஷன் வருஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் படமா மகாபாரதம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல சீரியல் வந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். இதில் மகாபாரதத்தை எடுத்துட்டு 1000 புனைக்கதைகள், 1000 கதைகள் கிளைக்கதைகள்னு போயிட்டே இருக்கும். அது எது உண்மை எது பொய் அதெல்லாம் நம்மளுக்கு விஷயம் கிடையாது. ஆனால் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தெளிவாக மகாபாரத காவியங்களையும் இவர் எழுதுனதுலையும் அதை சொல்லியிருக்கின்றார். காந்தாரி வந்து தன்னுடைய சக்தியின் மூலியமாக துரியோதனுக்கு கடைசி 18ஆம் நாள் போரில் ஃபுல் பவரை கொடுத்தாருன்னு விஜய் டிவியில் ஒரு வருஷனாக கூட அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மெடிடேஷனை புரிய வைக்கணும், இந்த வஜ்ர தேகம் மாற்றக்கூடிய அற்புதமான தியானத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த ஒரு உதாரணத்தை எடுக்கின்ற நண்பர்களே. மற்றபடி மகாபாரதம் அவர்கள் புரிதலுக்கு ஏற்ப, அவர்களுக்கு விருப்பத்திற்கேற்ப வியாச பாரதத்தில் ஆரம்பித்து வில்லிபுத்திர பாரதத்தை வச்சு அவங்கவுங்க சொற்பொழிகள், அவங்கவுங்க உரைகள், அதுக்குள்ள நாம் போகவில்லை. நாம் வந்து இந்த வஜ்ர தேகம், வஜ்ரோலி முத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வஜ்ரோலி முத்திரை என்பது தாம்பத்தியத்தில் ஞான நிலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அதை இப்போ அட்வான்ஸ் பண்ணி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வஜ்ர தேகமா மாற்றக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிடமிருந்து தான் இந்த தேகமே நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது வந்து நம்ம இன்னைக்கு உடம்பு, இந்த அழகான உடம்பு இருக்கின்றது என்றால் இது நம்ம ஒரு பெண் கருவறையில் தான் கிடைத்திருக்கு. அப்ப வந்து பெண் தான் சக்தி. அப்படி இருக்கும்போது இந்த வஜ்ர தேகமாக மாற்றக்கூடிய சக்தியும் பெண்ணிடம் தான் இருக்கின்றது. இது வந்து அந்த கதையில் அழகா மகாபாரதத்தில் வந்து கடைசி 17ஆம் நாள் போர் வந்துடும். அட்மோஸ்ட் பாண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள், துரியோதனை கொன்று விட்டால் அந்த போர் முடிந்துவிடும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது துரியோதன் வந்து தோல்வியை தழுவி கிட்டத்தட்ட அந்த எண்டில் இருக்கும்போது கண்ணன் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தான், போரிட்ட போக்கு எப்போ வேணாலும் மாறும் அப்படின்னு கர்ணன் சொல்லிக் கொண்டிருப்பார். கண்ணன் அல்ல கர்ணன். அப்படி இருக்கும்போது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரி அம்மா நீ வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணை கட்டிட்டு காந்தாரி வந்து திருதராஷ்டிரன் வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாதனால அவங்களும் அந்த பத்தினி விரோதத்தோடு இருப்பாங்க. அவங்க வந்து நீ வந்து இத்தனை ஆண்டுகளாக நீ விரதமாக இருப்பதனால் கண்ணை கட்டி கொண்டு இருப்பதால் கண்ணில் பயங்கர பவர் இருக்கு. இந்த பவரின் மூலியமாக உன்னுடைய மகனை வஜ்ர தேகமாக மாற்ற முடியும், உன்னுடைய மகனுக்கு பெரிய இரும்பு கவசம் ஒரு பெரிய சக்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு வியாசர் வந்து சொல்லிட்டு போயிறாரு. உடனே வந்து போர்க்களத்துக்கு வந்து புறப்பட்டு வந்து அன்று இரவு மகனே நீ வந்து ரெடியாகி வா, உன்னுடைய தேகத்தை என்னுடைய தவசக்தியின் மூலியமாக வஜ்ரம் மாற்றுகின்றேன், போரில் அதன் மூலியம் உன்னை யாரும் அழிக்க முடியாத மாபெரும் மனிதனாகவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து துரியோதன் இந்த செய்தியை காட்டுக்குள்ள இருக்கிற துரியோதனுக்கு சகுனி சொல்லி அனுப்ப அந்த செய்தியை கேட்டு உடனே புறப்பட்டு வர வழியில வந்து ரெடியாகி வந்து அம்மாவை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு போகிற இடத்துல கிருஷ்ணர் ஒரு நாடகம் ஆடி இப்படி போய் நிர்வாணமாக அவங்க அம்மாட்ட போய் நிற்க போறியா, ஏதாச்சும் ஒரு ஆடை எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கந்த யுத்தத்தில் வந்து துவந்த யுத்தத்தில் கதாயுதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணாரு, ஒரு வாழைகளை சுற்றிட்டு போகிற மாதிரி அந்த நாடகத்தில் எடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கதையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விஜய் டிவியில் உள்ள நாடகத்தில் வாழைகளை மட்டும் இடுப்பில் சுற்றிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்பாரு. அம்மா அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அப்படி உடம்பு ஃபுல்லாக வஜ்ர தேகமாக மாறிடும். வஜ்ர தேகம்னா எவ்வளோ அடித்தாலும் அந்த கவசம், இரும்பு கவசம் மாதிரி டமான்னு அவ்வளோ அருமையாக வந்துடும். சகுனி கண்ணிலாம் சந்தோஷப்படுவாங்க, நம்ம வீரனை யாருமே பண்ணுவாங்க. என்ன ஒன்று நிர்வாணமாக போய் நிற்க சொல்லியிருப்பாங்க, அவர் இடுப்பில் வந்து ஒரு வாழையிலை சுற்றிட்டு போய் நின்றுடுவார். அந்த பகுதி மட்டும் அந்த வஜ்ர தேகமாக மாற்றப்படும், அந்த காந்தாரியோட ஒளி படாமல் போயிடும். மகாபாரத போர் இப்போ தெரியும் உங்களுக்கு. போர் கடைசியாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் ஈஸியாக பீமன் அவ்வளோ பெரிய பலசாலி, 1000-100 யானைகளுக்கு பலமானவன், அடிச்சு ஓஞ்சி போயிடுவான். போர் பண்ணி ஓஞ்சி போயிடுவான். அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து ஒரு ஐடியா கொடுப்பார். எல்லாம் பேசி எல்லாம் முடிக்கும் போது
ஒரு மனிதனுக்கு எது பலம் என்று அவன் மாத்தட்டுண்டானோ அதுவே அவனுடைய பலவீனமாக இருக்கும். அதுவே அவனுடைய பலவீனத்தில் அடி. ஏனென்றால் உடம்பு தலையில் அடிப்பான், உடம்புல அடிப்பான், எங்கேயுமே ஒண்ணுமே ஆகாது. அது திரும்பி திரும்பி ஒரு பெரிய இரும்பு பரல் அடிச்ச மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பீமன் 17 நாள் போர்பட்ட போரும் தோத்து பெறங்கிற நிலைமையில வரும்போது கடைசியாக பீமன் அர்ஜுனனுக்கு அந்த குழுவை கொடுப்பார். என்ன செய்வான், துரியோதனன் அந்த துயிலுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலியை அழைச்சி துச்சாதனா அவளை இழுத்து என்னோட தொடையை தட்டி காமிப்பான். தொடையை தட்டி காமிக்காத அவன் தான் பலம். துரியோதனனுக்கு பலமே அதுதான். ஆனால் வஜ்ரதேவனை பார்க்கும்போது இடுப்பை மாற்றிட்டு அவன் தான், அதுதான் அவனுடைய பலவீனம் என்று சொல்லி கொண்டு பீமன் ஓங்கி தொடையில் அடித்து தொடை பிளந்து அவன் உயிர் போயிடும். அது ஒரு சாபத்தினால போகுது. பீமன் அந்த கதையில பார்த்தீங்கன்னா அந்த கதை யுத்தத்தில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக மீறிட்டாருன்னு அதுக்கப்புறம் ஆதிசேஷன் வருவார். ஆதிசேஷன் மீன்ஸ் பலராமன் வருவார். இதெல்லாம் மகாபாரத கதை அப்படியே கிளியர் போயிட்டு நம்ம வர சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடையில் அந்த சக்தி பெறாதனால் பலமிழந்து போயிடுவார். ஆனால் ஒட்டுமொத்த பவரும் உடம்புல இருந்து வஜ்ர தேகமா மாறுது. நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் காந்தாரியோட தவசக்தியின் மூலியமாக வஜ்ர தேகமாக அவனுக்கு மாறியது. துரியோதனுக்கு இது நல்லதோ கெட்டதோ, காந்தாரியோட தவ வலிமை பெற்ற ஒருவர் அவருடைய மகனுக்கு வஜ்ர தேகமாக கவசத்தை கொடுத்தால் என்பதுதான் செய்தி. அப்ப இந்த 2020-24 நூற்றாண்டுல இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மனிதனுக்கு ஒரு மனிதன் வஜ்ர தேகமாக வஜ்ரோலியா மாற முடியுமா அப்படின்னா, தாம்பத்திய உடல் ஒருவர் தாந்திரிக் முறையில் பெண்ணிடமிருந்து பெற வேண்டிய சக்தி கோடான கோடி இருக்கின்றது. இந்த 1000-2000 நூற்றாண்டுகள்ல எவ்வளவு சக்திகளை நாம் இழந்து விட்டோம். விஞ்ஞானத்திலும் இன்னைக்கு அறிவுபூர்வமான விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்குமோ அதன் மூலியமாக மனிதன் உணர்வுகளிலும் வாழ்வியல் முறையிலும் நிறைய விஷயங்களை இழந்து விட்டான். ஆகவே இப்பொழுது நாம் கண்டுபிடித்திருக்க வேண்டிய விஷயம் என்றால், ஒரு மனிதன் பவர்ஃபுல்லான மனிதன். நம்ம ஒரு போருக்கு போறதில்ல, கவசத்தை போட்டு போறதில்ல, வாழும் வரை 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக தாம்பத்தியத்தில் இன்பத்தை, உச்சத்தை, மகா இன்பத்தை, பேரின்பத்தை இந்த வஜ்ரோலி முத்திரை இம்மூலியமாக பயன்படுத்தி வஜ்ர தேகமாக உடலை மாற்றி மகா யங்கத்தையும் மகா பேரின்பத்தையும் மகா ஆரோக்கியத்தையும் அடைய முடியும் என்பதைத்தான் நாம் இப்போது வஜ்ரோலி முத்திரை வஜ்ர கிரியா அப்படின்னு ஒரு அற்புதமான தியானத்தின் மூலியமாக இதை மூச்சு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய உடலுறவு முறையாக எடுத்துக்கொள்ளலாம். இதை மிக பெரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருக்கலாம். ஆகவே மூச்சையும் தாம்பத்தியத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த காலத்துல எல்லா சித்தர்களும் அதைத்தான் செய்திருக்கின்றார்கள். அந்த சித்த மாமுனிகள் செய்திருக்கிறது இந்த 2024 எப்படி இருக்குன்னு அப்டேட் வெர்ஷனா பழைய அப்ப இருந்த உடல் முறைகள் வேற, பல முறைகள், உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள் வேற, இப்ப இருக்கிற முறைகள்ங்கிறது வேற. இதை பத்தி நிறைய பேசும் நண்பர்களே. அவை இப்போ இந்த 2024 நூற்றாண்டுக்கு எப்ப நம்முடைய சீக்ரெட் குரூப்பான தாந்திரிகா, மாஸ் தந்திரா என்லைட்மெண்ட், தந்திரா பரவசம், மகாசமாதி, நேரடி வகுப்பு மற்றும் இலை தந்திரா போன்ற சீக்ரெட் ஜூம் கிளாஸஸ்ல இந்த வஜ்ர தேகமா மாற்றக்கூடிய அற்புத ரகசியங்களை இப்போ வருங்காலங்கள் சொல்ல இருக்கின்ற நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களும் நம்முடைய கீழ்கண்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க வாழ்வில் வாழும் முறையில் திடகாத்திரமான உடம்பாக வஜ்ர தேகமா மாற்றக்கூடிய வஜ்ர கவசத்தை அணிவது எப்படி என்பது அற்புதமான விஷயத்தை வஜ்ரோலி முத்ரா வஜ்ர கிரியா என்ற ஒரு அற்புதமான தியானத்தின் மூலியமாக ஒரு தாந்திரிக் உடற்பயிற்சியின் மூலியமாக சொல்ல இருக்கின்ற நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்கள், வாழ்த்துக்கள், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.